இந்த தீர்ப்புன்றதை விட சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்ததை நான் வரவேற்கிறேன். என்ன சார் திடீர்னு எப்படி சொல்லுங்க? ஏன்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஆரம்பம் சவுக்கு சங்கரை கைது செய்தது தான். ஒரு காலத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர். அதுக்கப்புறம் இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார்னு வச்சுக்கோங்களேன். ரைட், அது ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு. அரசியல் கட்சிகளே வந்து இன்னைக்கு ஒருத்தரோட கூட்டணி, நாளைக்கு ஒருத்தரோட கூட்டணி, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கும்போது அவங்கள புகழ்ந்து பேசுறது, வெளில வந்த பிறகு பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்கோம். குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னை பார்த்து பயம் அப்படிங்கிற என்ன சார்? அப்படியா உதயநிதி ஸ்டாலினுக்கு பயமா? ஹெல்மெட் போடல அப்படின்ட்டு இது பண்ணாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் கூட தான் ஹெல்மெட் போடாமல் போனார், அவருக்கு பெனால்ட்டி போட்டிங்களா அப்படின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ இதை பார்க்குற ஜனங்க என்ன யோசிப்பாங்க? கரெக்ட் தானே? தமிழகத்திலேயே முதல் முறையாக உதயநிதி அவர்களுக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுக்கணும்னு பேசினது நான் தான். சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான அந்த குண்டாசை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். நிறைய விஷயங்கள் தீர்ப்பை தாண்டி கருத்துக்களா சொல்லியிருக்கார். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது தேவை, அரசு வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும், அதுக்கு எதுவும் தடை விதிக்கக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் விஷயத்தில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்புன்றதை விட சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்ததை நான் வரவேற்கிறேன். என்ன சார் திடீர்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னு கேட்குறீங்களா? அதனால தானே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. இதனால எத்தனை பேருக்கு நல்லது யோசிச்சு பார்த்தீங்களா? கருத்து சுதந்திரம் அப்படின்றது நிலைநாட்டப்பட்டுள்ளது. அவர் அரெஸ்ட் பண்ணதுனால தானே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து யூடியூப்ல இதில் இது மாதிரி எல்லாம் இந்த நீங்கள் நசுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சரி வராது. செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறதா நான் படித்தேன் நான். சரியா? அதே மாதிரி இந்த ஊழல் குற்றச்சாட்டு, இதில் எத்தனை பேர் இது மாதிரி அதை அவதூறு பேசுகிறவங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எத்தனை பேர் மீது நடவடிக்கை, இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லார் மீதும் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே கூட ஒரு வழக்கில் இதே மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தா எத்தனை பேரை தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஆரம்பம் சவுக்கு சங்கரை கைது செய்தது தான். ஸோ கஷ்டப்பட்டது சவுக்கு சங்கருங்க, அது வேற விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் அவரால் அந்த கருத்து சுதந்திரம்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இன்னைக்கு வந்து ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஆட்சியாளர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பெர்செப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இவன் பாட்டுக்கு கேஸ் மேலே கேஸாக போட்டிருக்காங்க. அண்டு எல்லா கேஸ்லையும் ஒவ்வொன்றா உடச்சி அவர் பெயில் வாங்கிட்டு வர்றாருங்க. சரியா? இப்போ கோர்ட்டில் கேட்டிருக்காங்க, இந்த மீது ஏதோ கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் வந்து ஒரே குற்றச்சாட்டின் மீதா இல்லை தனித்தனியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை இது ஒரே குற்றச்சாட்டின் மீது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதயநிதி அவர்கள் விஷயத்தை பாருங்க. அவர் வந்து அந்த சனாதன தர்மம் அதை பற்றி பேசின பேச்சுக்காக நாட்டில் பல இடங்களில் வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டது. அதையெல்லாம் ஒன்னா கிளப் பண்ணணும்னு கேட்டாங்க. ஒரே வழக்கா விசாரிக்கணும். அது எப்படிங்க? அப்போ அதே லாஜிக்கு சவுக்கு சங்கருக்கு பொருந்தாதா? ஒருவேளை இந்த எல்லா எஃப்ஐஆரும் ஒரே மாதிரியான இது அப்படின்னு வச்சுக்கோங்க. வேற வேறையா இருந்தா ஓகே, ஒரே மாதிரியான குற்றச்சாட்டு அப்படின்னும் போது அப்போ நாம என்ன சொல்றோமோ அதை நாம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாளைக்கு அவருக்கு எதிரான வழக்கில் கேட்பாங்க, அதை பாருங்க தமிழ்நாட்டில் இப்படி தாங்க பண்ணி நிற்கிறாங்க, இவங்க என்னடா நான் வந்து கிளப் பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்வாங்க? கேட்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் வந்து நாடு முழுக்க பரவி கொண்டிருக்கின்றது. அப்ப இதே வாதம் எடுத்து வைக்கப்படும். சவுக்கு சங்கருக்கு இவங்க என்ன பண்ணாங்களோ அதைத்தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? இல்ல அவர் வந்து வேற, இவர் வந்து வேறன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது, அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் அவர்களுடைய விஷயத்தில் ஒரே விஷயம் கிடையாது நினைக்கிறேன். அது சனாதனம் குறித்து பேசினதுனால ஒரே மாதிரி வெவ்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது ஒரு பக்கம் பெண் காவலர்களை பேசினார்னு ஒரு வழக்கு, அரசு ஆவணங்களை அந்த மாதிரி சிஎம்டிஏவுடைய ஆவணங்களை தவறாக சொன்னார் அப்படின்னு டெண்டர் ஆவணங்கள்னு ஒரு வழக்கு வெவ்வேறு இருக்குல்ல சார். ஸோ அதைத்தான் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க, எல்லாம் ஒரே கேஸா அப்படின்னு. இதே பெண் காவலர்கள் மீது அவதூறு பேசினார் அப்படின்றதுல ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்களா? ஏதோ 17 வழக்கு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. எல்லாம் அப்போ என்ன கேஸ் அப்படின்னு தெரியலங்க. அதான் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, காவலர்கள் தனித்தனியாக. அதான் இப்போ வந்து கோர்ட்லயும் அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் தரப்புல டைம் கேட்டிருக்காங்க,
அதுக்கு பதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது அந்த இத்தனை கேஸு ஒவ்வொன்றும் தனித்தனி குற்றச்சாட்டுக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, அவர் ஒவ்வொன்றா ஃபைட் பண்ண போகிறாருங்க. மற்றபடி அதில் வந்து இல்லை 3 வந்து இதுக்கு, 4 இதுக்கு, இல்லை 5 இருக்கு அப்படின்னும் போது அப்போ அதை கிளப் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் வரத்தானே செய்யும். அப்படி பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா இல்லை இல்லை இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் தானே வரும். சரி, இதில் வந்து அரசாங்கம் கேஸில் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது செகண்டரி. ஆனால் மக்கள் மன்றம், நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வந்தாலும் மக்கள் மன்றத்தின் முன் திமுக பெர்செப்ஷன் பேட்டர்ல தோற்றுவிட்டது. இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு கேஸா அவர் பெயில் வாங்கின்னு வராரு, இவங்க அந்த மாதிரி கேஸை போட்டுக்கிறாங்க. அப்ப இவர் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு காலத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர், அதுக்கப்புறம் இப்ப வந்து திமுகவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டு, அது ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு. அரசியல் கட்சிகளே வந்து இன்னைக்கு ஒருத்தரோட கூட்டணி, நாளைக்கு ஒருத்தரோட கூட்டணி, அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கும்போது அவங்கள புகழ்ந்து பேசுறது, வெளில வந்த பிறகு பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நம்ம பார்த்து தானே இருக்கோம். அரசியல் இதெல்லாம் சகஜமா, அதே தான். அப்ப அரசியல்ல சகஜமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அவருக்கெல்லாம் நீங்க இதை வந்து சகஜம்னு ஏத்துக்க முடியாதா? என்னங்க, அவங்களுக்கு என்ன நியாயமோ அதே நியாயம் தான் எல்லாருக்கும். சரியா? மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, சமீப காலமா இவர் கடுமையாக விமர்சித்து வந்தார், அப்போ இவங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, எல்லா கேஸும் ஒவ்வொன்றா உடச்சி வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தோத்ததா யாரை நினைப்பாங்க? அரசு தான் தோத்து போச்சு, திமுக தான். நீங்க வந்து காவல்துறை வழக்கு போட்டதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் போட்ட கேஸுன்னு தான் எல்லாரும். காமன் மேனை பொறுத்த வரைக்கும் அதாங்க. நீங்க வந்து அந்த காவலர்கள் அவங்க வந்து மன உளைச்சல் பாதிக்கப்பட்டார்கள், அதனால அவங்க கேஸ் போட்ட, கவர்மெண்ட் போட்ட கேஸுங்க. இப்படி தானங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், அந்த மக்கள் மன்றத்துல தோற்று கொண்டிருக்கின்றது திமுக அப்படின்னு. ஒரு பக்கம் இந்த வழக்குகள்லாம் நீங்க சொல்றீங்க, அவரும் நீதிமன்ற முன் வந்தப்ப, ஆஜராக வந்தப்ப பத்திரிகையாளர் முன்னாடி சத்தம் போறார், திடீர்னு புது புது வழக்குகளாக என் மேல வந்து திமுக போடுது, என்னை பார்த்து பயப்படுறாங்க, குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னை பார்த்து பயம் அப்படிங்கிறார். என்ன சார், அப்படியா உதயநிதி ஸ்டாலினுக்கு பயமா? அதாவதுங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்றத விட நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், பர்செப்ஷன், மக்களுடைய மனநிலை அப்படின்றதுக்கு ஃபேக்ட் தேவையில்லை. அவங்க வந்து இப்போ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா உண்மை இல்லாத விஷயங்களும் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படும், உண்மையான விஷயங்களும் நிராகரிக்கப்படும். அது பெர்செப்ஷன். அண்டு காமன் மேனை பொறுத்த வரைக்கும் ஒன்று வேணாங்க, இன்னைக்கு வந்து என் முதலாளி சம்பளம் கொடுக்கல அப்படின்னா கூட இந்த கவர்மெண்ட்டே சரியில்லைப்பா, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பணப்புழக்கமே இல்லை, இப்படித்தான் நம்ம சொல்லுவாங்க. ஏன் உன் முதலாளி உனக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அதுக்கு கவர்மெண்ட் என்னையா பண்ணான்? ஆமாம், இந்த கவர்மெண்ட் வந்து தான் எல்லாம் அப்படி ஆகி நிற்குது. ஏன்னா மொத்தமாக யார் மேலேயாவது நம்ம பழி போடணும். மேபி நான் 2 நாள் வராமல் இருந்திருப்பேன், இல்லை டியூட்டிக்கு ஒழுங்காக வராமல் நேரத்துக்கு வராமல் இருந்திருப்பேன், அதனால முதலாளி சம்பளம் கொடுக்காம இருந்திருப்பாரு, யார் தலையாவது பழி போடணும்ல, அதனால கவர்மெண்ட் தள்ள தான் போடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்க, அந்த கேஸ் எல்லாம் இவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னும் போது சவுக்கு சங்கருக்கு என்ன சொன்னாலும் ஜனங்க ஏற்றுப்பாங்க. இதுதான் திமுக செய்கின்ற பெரிய தவறு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கூட சில நேரங்களில் இந்த மாதிரி கேள்விகளை சந்தித்தது உண்டு. இந்த மாதிரி மோடி அவர்களை வந்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஒருத்தர் வந்து ஒரு கார்ட்டூனை ஷேர் பண்ணியிருந்தாரு, இந்த பாகுபலி கட்டப்பாவா அந்த மாதிரி அந்த வீராங்கனை முதுகில் மோதி குத்துறா மாதிரி ஷேர் பண்ணிட்டு, என்ன இதெல்லாம் நியாயமா, இதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு வினேஷ் போகத்துடைய பின்னாடி குத்துற மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து பாஜக ஆதரவாளர்களே நிறைய பேர் வருத்தப்படுகின்ற ஒரு விஷயம். நாங்கள் இவ்வளோலாம் வந்து அத்தோட போயிட மாட்டாரா அப்படின்லாம் கூட ஒருத்தங்க ட்வீட் போட்டிருந்தாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் இவங்க நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் ஹைண்ட்சைட் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுதுங்க, மேபி அதெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுக்காம பெருந்தன்மையாக விட்டுட்டு போனதுனால தான் இன்னைக்கு 240 ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களும் வந்து அதெல்லாம் முடியாது, நீ இது மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா மேபி அந்த பெர்செப்ஷன் பேட்டில் அவங்களும் தோத்து போயிட்டு ஒரு 180 170 அப்படி கூட ஆயிருந்திருக்கலாம். ஸோ பாஜக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னா இது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும். எல்லார் மேலேயும் நடவடிக்கை அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று வேணாங்க, அந்த ஹெல்மெட் போடல அப்படின்ட்டு இது பண்ணாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் கூட தான் ஹெல்மெட் போடாமல் போனார், அவருக்கு பெனால்ட்டி போட்டிங்களா அப்படின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ இதை பார்க்குற ஜனங்க என்ன யோசிப்பாங்க? கரெக்டு தானே, இவர் சினிமா நடிகர், அவருக்கு முதல்ல பிரசாந்துக்கு போடுறாங்க, அதுக்கப்புறமா இன்னொரு ஒருத்தர் அவருக்கு அனுப்பிச்சு இவர் இந்த வண்டி ஓட்டுறாருன்னு அவருக்கும் போட்டதா நான் கேள்விப்பட்டேங்க. சரி, அப்போ இவர் அரசியல் தலைவர்னா ஒன்றும் பண்ண மாட்டீங்களா, கூட்டணி கட்சி தலைவர்னா ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? இப்போ ஜனங்க என்ன நினைப்பாங்க, ஓஹோ இவங்களோட இருந்தாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு எதிராக பேசினா நடவடிக்கை எடுப்பாங்க,
அப்போ அவங்களுக்கு ஏதோ மடியில் கனம் இருக்குது, அதனால தான் பயம் இருக்குது, இப்படி தானங்க ஜனங்க நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆட்சியில் இருக்கவங்க பல பேர் செய்கின்ற ஒரு தப்பு இதுதான் பிரபாகர். ஜெயலலிதா அவர்கள் அஃப்கோர்ஸ் அப்போ வந்து சோசியல் மீடியா அவ்வளோ கிடையாது, பத்திரிகைகளுக்கு எதிராக அப்படின்னு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் லாங் டேர்மில் பார்க்கும்போது அது எதிர்மறையான விளைவுகளைத்தான் தோற்றுவிக்கும் அப்படின்றது அரசியல் நமக்கு கூறுகின்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆட்சியில் இருக்கும்போது அது நமக்கு ஞாபகம் வருதில்லை பிரபாகர். சார், வினோத் போகத் குறித்து பேசினதுனால அந்த சமயத்தில் சரியாக ஒரு 100 கிராம் எடை குறைவாக இருக்குது அப்படின்னு அவங்க அதிலிருந்து அந்த போட்டியில் கலந்து கொள்ளாமல் அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது சார். அந்த சூழலில் நிறைய பேர் வந்து பாஜகவை பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக விமர்சனம் பண்ணாங்க, எதிர்கட்சிகள்லையும் சரி சமூக ஊடகங்கள்லையும் சரி. அந்த மாதிரி ஒரு வீரரை பண்ண முடியுமா சார் ஒரு அரசால்? வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் கோச், பிரைவேட் டயட்டிஷியன் அவங்களோட சாய்ஸ் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ரைட்டுங்களா? அடுத்தது இது ஒன்றும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டு கிடையாது. நான் முதல்ல வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஏது அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். லாஸ்ட் ஒலிம்பிக்லையுமே கலந்து. ஆமாம். அடுத்தது 100 கிராம் அப்படின்னு இந்த 100 கிராம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. லெட்டஸ்ஸே இப்போ வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேங்க நான். இதோட இது 4வது இன்டர்வியூ. இன்னைக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டேன். இப்போ வந்து ஐயா பசிக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஏதோ ஜூஸு அது இது சாப்பிட்டு 2000 வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தின்னுட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எடை ஏறும். எவ்வளோ ஏறணும் எனக்கு சொல்லுங்கள்? 1 கிலோ ஏறுமா, 2 கிலோ ஏறுமா? அதிகமாக சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? சொன்ன மாதிரி ஒரு 100, 200 ஏறும். அப்போது சரி, எனக்கே இந்த வெயிட் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா அப்போ சொல்லலாம், பார்த்தியா பிரபா வேணுன்ட்டானா வந்து அவனுக்கு 2 பர்கரு ஒரு ஹாட் டாகை கொடுத்து எடை ஏற்றிட்டான். ஆனால் இவங்களுக்கு ஏறினது மோர் தென் கிலோ அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அதை குறைப்பதற்காகத்தான் இரவு முழுவதும் கடுமையான பயிற்சி பண்ணியிருக்காங்க அவங்க. அதில் குறைக்க முடிஞ்சது போக அந்த 100 கிராம் மிச்சம் இருந்திருக்கு, அதை அவங்களால குறைக்க முடியல. இன்ஃபேக்ட் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஹேர் கட்டும் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏதோ 100 கிராம் யாரோ ஏதோ கொடுத்து அவங்க எடை ஏற்றிட்டாங்கன்றது கிடையாது. எடை ஏறினது நிறையங்க, அதைத்தான் குறைக்க பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த 1 கிலோ ஆர் மோர் அப்படின்றது வந்து எப்படி ஒரே வேளையில் ஏறிடுமா அப்படின்றது சந்தேகம். அடுத்தது இவங்க சூஸ் பண்ண ஒரு டயட்டிஷியனும் கோச்சும் தான் இருக்காருதா சொல்கிறாங்க. இதில் வந்து பாஜக அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள். இப்போ அவங்க வந்து இங்கே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஏதோ சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட சங்கம் அவர் தான் அங்கே உட்காந்துன்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி நிற்கிறாரு, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படி இப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க தரப்பில். அப்போ இதில் இருந்தே இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சதி இருக்குது. இதில் இன்னொன்று கூட சொன்னாங்க, அவங்க ஏற்கனவே ஒரு ஹையர் வெயிட் கேட்டகரியில் போட்டிட்டு இருந்தவர்கள் இப்போ லோயர் வெயிட் கேட்டகரிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதுக்கு பொறுப்பு அவங்க தானே தவிர அது மோடி பொறுப்பு அப்படின்னு சொன்னால் சரி விடுங்க, எல்லாத்துக்கும் அவரை குறை சொல்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, ஏன் அதை மட்டும் விட்டு வேகணும், அதையும் அப்படியே சொல்லிட்டு போவான், அவ்வளோதான். கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கோங்க, நான் எதுக்கு ஒவ்வொருத்தரையும் புதுசாக யோசிக்கணும். ஓகே சார், ஓகே. வரக்கூடிய 17 அல்லது 19ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசியதாக தகவல் வந்திருக்குது, பத்திரிகைகள்லாம் பார்க்க முடியுது. எப்படி சார், எப்படி மகிழ்ச்சி அடைகிறீங்களா, வருத்தம் அடைகிறீங்களா தமிழ்நாட்டோட அரசு நிலைகள்? நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. என்ன சார், நீங்கள் அந்த 21 அந்த ஜாம்பவான் வீடியோ போய் பாருங்க. தமிழகத்திலேயே முதல் முறையாக உதயநிதி அவர்களுக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுக்கணும்னு பேசினது நான் தான். நீங்கள் மினிஸ்டர்லாம் கூட விட்டுருங்க, டெப்டி சிஎம் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ கொடுங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ நாளைக்கே வந்து அவர் டெப்டி சிஎம் ஆனால் சொல்லு, அன்றைக்கே கோரிக்கை வைத்தது ஜாம்பவான், நீங்கள் டைட்டில் போடுங்க. என்னப்போ என்ன அவ்வளோ ஆர்வம் என்ன உங்களுக்கு? அவர் இப்போ யாராவது வந்து சீனியர்கள்லாம் இருக்கும்போது இவருக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை இவர் வந்து நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர், பதவினா எனக்கு மேலே சீனியர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இல்லாத பதவி எனக்கா அப்படின்னு கேட்டவர், என் குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள்னு தலைவரே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இப்போ யாருக்குமே ஞாபகம் வரல. 17ஆம் தேதி கொடுப்பாங்களா, 19ஆம் தேதி கொடுப்பாங்களா, ஏன் போஸ்ட்போன் ஆகுது, இதை பற்றி மட்டும்தான் நம்ம உருட்டி நிற்கிறோம். பார்த்தீங்களா, தகுதியானவர்கள் வேறு யாருமே இல்லையா? அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து அரசியல் செய்த அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எனக்கு கொடுத்தா நான் வானா நான் சொல்லுவேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவருக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத யாரும் கேட்கல. ஏன்னா இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு. எப்போ கொடுக்க போகிறாங்க அதுதான் கேள்வி.
அது எப்போ கனியும் என்று தெரியவில்லை. விரைவிலேயே கனியும் என்று எதிர்பார்க்கலாம். கலைஞர் பாணியிலே சொல்றீங்க. வேற என்ன சொல்றது? கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கனிந்த பிறகு இது கனியாகிவிடும். அப்ப காய்களை நீங்கள் எடுக்கக்கூடாது, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் கனியும் வரை காத்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் சார், இன்னைக்கு பல தகவல்களை நம்முடைய அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி பிரபாகரன். நன்றி சார். பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க அரசியல் சூழல் குறித்து நிறைய தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி பிரபாகரன். நன்றி சார்.